யாரு படம் வந்தாலும் தலைகிட்ட போதுனா அள்ளிதான் போகணும், இல்லைன்னா ஓட விட்டுருவோம். இன்னைக்குதான் எங்களை தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத் எல்லாம். முன்னாடி ஒரு குட்டி வந்து ஒருத்த வீடியோ போட்டா ரோஹினாலே தளபதி தான்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், மங்காத்தா மட்டும்தான். மங்காத்தா தான் யார் ரிலீஸ் பண்ணுவா? மங்காத்தா பண்ணுச்சுல, அவர்தான். மங்காத்தா மட்டும்தான். எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். பில்லா 2 வேணும், பில்லா 1 வேணும். ரிலீஸ் ஆனாலும் வருவோம் நாங்க. ஆனாலும் மங்காத்தா வரும், பில்லா வரும். 500 கோடிடா, அதுதான் சீனே. மஜா படம். மணி அதான் ப்ரோ, காஞ்சிபுரத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கிறேன். காலைல 4:30 மணி எழுந்துச்சு காலையிலே இருந்து வந்தேன். 2030 வரைக்கும் பொங்கல், கிறிஸ்துமஸ், தீபாவளி எல்லாமே எங்களுக்கு தலை தான். இப்போ இன்னைக்குதான் 2030 வரைக்கும் இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத் எல்லாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? அவர் ரெக்கார்டு இவங்களே போட்டாங்களே ப்ரோ, கமலால இருந்து எல்லாமே போட்டாங்களே. இதுவா தாண்டிடுச்சு, ஒரு நேரத்துல எல்லாமே புக் ஆயிடுச்சு ப்ரோ. தலைதான் கிங், பாக்ஸ் ஓப்பனிங்கா அவங்க கிங் மேக்கர் சும்மா சொல்றாங்க. அது வந்து நல்லா ஈக்குவலா ஹெல்த்தி காம்படிஷனா தான் ப்ரோ போயிருக்கும். அது பெருசா இது அஃபோர்ட் பண்ணிருக்காங்க. தலை எப்பவுமே வந்து மங்காத்தா எத்தனை வருஷமா கேட்டு இருக்கோம், இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எதுவுமே அஃபோர்ட் பண்ணல ப்ரோ மங்காத்தா எப்பவுமே. எனக்கா ப்ரோ அந்த செஸ் ஆடிட்டே வந்து சொல்லுவாருல்ல, அப்போ அவனே போடணும் அப்படின்னு போடுவோம், பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் கடைசி சீன்ல வந்து சொல்லுவாருல, ரிவீல் ஆகும் பாருங்க, அர்ஜுனும் வந்து அது வந்து ரொம்ப முன்னாடி ஒரு குட்டி வந்து ஒருத்த வீடியோ போட்டா ரோஹினாலே தளபதி தான்ட்டு. யாரும் பூராதீங்க. ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லாருமே இருக்குதான் ப்ரோ. தலை படம்லாம் இப்படிதான் இருக்கும்ட்டு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி ப்ரோ, உண்மையாலே இந்த வாட்டி கம்மி. ஏன்னா ஒரு புது படத்துக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இப்ப இருக்குது. ஆனா ரீரிலீஸ்ன்றதால சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. மோல் அடிக்க கூடாது, டிஜே கிடையாது, செலிப்ரேஷன் எல்லாம் கிடையாதுன்ட்டு. அதையும் மீறிதான் ரசிகர்களாக நாங்க தான் இப்ப பார்த்து இது எல்லாமே பண்ணிருக்கிறது நாங்க மட்டும்தான். யாருடைய எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெறும் ரசிகர்களாக மட்டும்தான் இது எல்லாமே பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? சொல்லுங்க. கில்லி ப்ரோ, கில்லினா என்ன ப்ரோ? கில்லி தலை போடும், தலை மட்டும்தான் நம்ம இங்க கான்செப்ட். புரியுதுங்களா? வேற எந்த ஹீரோ யாரு விட மோதினாலும் தலை மட்டும்தான். துணிவு, வாரிசு பாத்திருப்பீங்களே, ஓட விட்டோமா, அதே மாதிரி யாரு படம் வந்தாலும் தலை கிட்ட மோதினா தள்ளிதான் போகணும், இல்லைன்னா ஓட விட்டுருவோம். தெரிக்க விட்டுருப்போம். தெரிய அவ்வளவுதான். தெரிக்க விடலாமான்னு தலை சொன்ன மாதிரி தெரிக்க விட்டு ஓட விட்டுருப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஐயோ அம்மான்னு அழ வேண்டியதுதான். இல்ல ப்ரோ, அதை பண்ண மாட்டேன். நம்ம ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. பட் நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் ப்ரோ. நடிகர் அஜித் குமார்ன்ற ஒரு பேர் போய் பத்மபூஷன் அஜித் குமார்னு ஒரு பேர் வந்த காரணமே அந்த ரேசிங் தான். ரேசிங்ன்றது இந்தியாவில இல்லாதத இப்ப கொண்டு வந்ததே அஜித் குமார் தான். இப்ப நல்ல ஒரு பாப்புலாரிட்டியா கொண்டு வந்தது அஜித் குமார் மட்டும்தான். அதனால அதுக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும். தலைக்குதான் எங்க சப்போர்ட். அவர் ரேசிங் பண்ணாலும் சரி, எதனா ஒரு படத்தை சேசிங் பண்ணாலும் சரி, தலைக்குதான் எங்களோட சப்போர்ட்டே ஃபுல்லாவே. ஆதிக் படம் வரும் ப்ரோ, கண்டிப்பா. ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆல்ரெடி பண்ணதை நீங்க பாத்திருப்பீங்க. மறுபடியும் ஒரு படம் பண்ணுவாரு, எல்லாருக்கும் பிடிச்ச வகையில பண்ணுவாரு ப்ரோ. ஏதோ புதுசா படத்துக்கு வர மாதிரி இருக்கும். இப்பதான் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ எனக்குலாம். நான் எத்தனை வாட்டி பாத்துறேன் ப்ரோ. ஆனா இப்பதான் ஏதோ ஒரு மாதிரி புது படம் ரிலீஸ் ஆகி வந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க. கண்டிப்பா நேற்று பாத்தீங்க எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. டிக்கெட்டே கிடைக்கல. அடுத்த ஒரு 4 நாளைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு.
கண்டிப்பா பிரேக் பண்ணிடும். தள்ளி போயிருச்சு, அது கூட வந்து நல்லா நினைக்கிறேன். தள்ளி போறாங்க, அது கிளாஸுக்கு விட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல யாருக்கும் எதுக்கும். சில பேர் ஒண்ணு சொல்றாங்க, ஆளு ஒண்ணு சொல்றாங்க. விட்டா நல்லா இருந்தா அவங்களும் கொண்டாடி போட்டோம். தலைப்படமே ரெண்டு படமும் தியேட்டர்ல இந்த மாதிரி வராது. வந்தா தலைப்படம் மட்டும்தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாவும் இந்த மாதிரி ரசிகர் கூட்டத்தோட கேம்பா பழகுறா. நாங்கெல்லாம் கேம்பா பழகுறா. பாத்துட்டு போவோம் ப்ரோ. எங்களுக்கு வந்து ஒரு புது படம் மாதிரி அந்த கேம்பா விளம்பரத்துல நடிச்சது ஏதோ புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி அவ்வளவு சந்தோஷம். அது 100 நாள் பார்ப்போம் ப்ரோ. அதுவே நான் அப்படியே செல்ல ஓட்டி பாக்குறேன். ஆமா, ஆடினே இருப்பேன். வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருந்தது. எங்க கை விட மாட்டேது அதுதான் தெரியல. வந்திருந்தா ஒன்னும் கொஞ்சம் அவங்களும் நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் கலகலப்பா இருந்திருப்போம். ஆனா இப்ப அது வரல. அதுதான் இல்ல ப்ரோ, அவங்க ஒரு வழியில போறாங்க, நம்ம ஒரு வழியில வரோம். நான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், எங்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருக்கும். நம்ம தலை நகரம் ரோஹிணி ஃபோர்ட்ல வந்து அஜித் ஃபேன்ஸோட FDFS ஆஃப்டர் லாங் டைம் அட்டகாசத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் லைக் இந்த படத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா within 25 minutes like 5000 டிக்கெட் சோல்ட் ஆயிருக்கு. ரீ-ரிலீஸ்ல இது வந்து ஹிஸ்டரி மேக் பண்ணும் ஷூர். கூட ரிலீஸ் ஆனது வரல, அது வந்து எப்படி நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண வரல. பட் அட் த சேம் டைம் ஸ்மால் மூவிஸும் வந்திருக்கு. லைக் திரௌபதி, ஹாட்ஸ்பாட் 2 வந்திருக்கு. ஸோ இட்ஸ் a nice decision. அது ஒரு வைஸ் டிசிஷன் தான். பிகாஸ் புது நியூ ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கணும். ஸோ தெரியும் லேட்டா வரட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம AK ஃபேன் வந்து சொல்லியிருக்கோம். இல்ல அதுதான் நீங்க பாக்கணும். ஒரு ஸ்டாரா அவர் நினைச்சிருந்தா ஒரு படம் பண்ணிட்டு 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் at the age of 50+ இஸ் டூயிங் அவரோட பேஷனுக்காக இந்த ஏஜ்ல அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் மோர் தென் a fan of him on screenோட அவர் ஆஃப் ஸ்கிரீன் ஃபேன் தான். ஓகே, ப்ளஸ் வந்து அவர் இந்த கேம்பா விளம்பரம் நடிச்ச நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல லைக் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். லைக் நீங்க ப்ரொஃபஷனலையும் பர்சனலி பண்ணோம். பர்சனலா எங்கேயும் வந்து ப்ரொமோட் பண்ணல. அவர் ப்ரொமோட் பண்றது வந்து கார் ரேசிங்காக மட்டும் தான் ப்ரொமோட் பண்றாரு. பிகாஸ் தட் இஸ் a sport which needs promotion now. அதுக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படும். பிகாஸ் I don't know whether you guys seen F1 movie. So ஒரு கார் ரேஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணா இட்ஸ் நாட் that easy. So அதுக்கு கம்பல்சரி he is doing it alone. So அதுக்கு வந்து மணி வேணும். So I am very happy with that. Thank you. இதான் தெரிஞ்சது இல்ல, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் ஷோ வந்து டிக்கெட் மொத்தமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்பயே டிக்கெட் இல்லாம நிறைய பேர் டிக்கெட் இருக்கா கேக்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா தல தரிசனத்தை பார்க்க உள்ள போயின்னு இருக்கோம். இன்னொரு டைம் வந்துச்சு, இப்போ போய் உள்ள போய் தல தரிசனத்தை பார்க்கணும். புரியல ப்ரோ? கில்லில ரெக்கார்டே கிடையாது. நம்மளுதான் ரெக்கார்டு, தலை பண்ற ரெக்கார்டு தான். பத்மபூஷன் அவார்டே குத்துக்கிறாங்க அஜித் குமாருக்கு. இதோட வரணும் வேணும் தல. எங்களுக்கு வருஷம் ஒரு படம் விட்டா போதும் தல. அரசியல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். நீ தெரிய ரிலீஸ் இல்ல, ஜனநாயகமே விட்டு மோதி பார்த்தாலும் மங்காத்தா அடிக்கிற ரெக்கார்டை யாராலுமே பண்ண முடியாது. மங்காத்தா வச்சுட்டு படமே கிடையாது. எப்பயும் வந்த படமா இருந்தாலும் இப்பயும் பேசும், நின்று பேசும். இந்த ரெக்கார்ட் நின்று பேசும். ஓகேவா? திரும்பி பார்க்க செம்ம vibe. அதை விட சூப்பரா இருக்கு. நான் சாயா இருக்கு. கண்டிப்பா ரெக்கார்ட் அடிச்சிடும். அவரு ஸ்பான்சர்ஷிப் பண்றாரு. அவரு ஸ்போர்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? சோ அதுல ஒண்ணும் இல்ல. அவர் ஆக்சுவலி என்னன்னா ஃபார்முலா ரேசிங் அப்படின்றது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இல்லாம என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில இருக்கனால டாக்ஸ் அதிகமா போடுறாங்க இந்தியால. அதனால யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கொண்டு வந்தா டாக்ஸ் கம்மியாகும். அப்ப இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அந்த காசை அவர் திருப்பி அந்த ஸ்போர்ட்ஸ் குள்ள தான் போட்டாரு, அவர் பாக்கெட்ல போடாம. சோ கண்டிப்பா அது என்ட்ரன்ஸ் ஜீப்ல வரதா பீஜோட மதாசேன் அதுக்கப்புறம் எல்லா தலையோட எல்லா சீனும் வச்சாராம். இல்லாம வாங்கும் சும்மா சகரிங்க ஏறினே எல்லாரும் சகறாங்க. சும்மா அப்படி பாருங்க எல்லாருமே. ப்ரோ பண்ணிச்சு ப்ரோ. ஏறினவே 5000 டிக்கெட் ஏறினே ஓடிச்சு ப்ரோ. இன்னும் டிக்கெட் இல்ல ப்ரோ. நான் டிக்கெட் இல்லாம வந்தேன். அப்படியே கும்பல்ல போயிடலாமா பாத்துனேன். டிக்கெட் இல்ல இப்ப என்கிட்ட. ஆமா அப்படியே கும்பல்ல போயிடலாம்னு பாத்துனேன். பார்த்தா டிக்கெட் செக் பண்றாங்க. டிக்கெட்டே கட்டி
அது அந்த மாதிரி இது ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி. வேற எந்த ஷோ பிளான் பண்ணிருக்கீங்க போறதுக்கு? என்னது ப்ரோ? ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை கமலால போட்டுக்கிறேன் ப்ரோ. அந்த டிக்கெட்ல அப்படியே ரோஹிணின்னு போட்டு உள்ள போயிடலாமான்னு பாத்துன்னு இருக்கிறேன் ஆனா கிடைக்க வாய்ப்பு ப்ரோ. வேற ஒரு பையன் வந்துக்கிறான், ஏற்கனவே ஒரு 16 பேர் இருக்குது. அப்படியே அதுல உட்காந்து உள்ள போயிடலாமான்னு பாத்துன்னு இருக்கிறோம். நம்ம ஆள் பாத்துட்டு போறான் போல ரோஹிணி ஓனர். பிளஸ் தெரிய ரிலீஸ் ஆயிட்டுன்னு சொன்னாங்க, அது ரிலீஸ் ஆகல. ப்ரோ தெரிய வந்துன்னா தெரிச்சே போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த இடத்துலயே சத்தியமா தலைதான் ரோஹிணினாலே தலைதான் ப்ரோ, தலைதான். யாராலையும் மாத்தவே முடியாது, இந்த கோட்பாடை மாத்தவே முடியாது.